வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது அரூபி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். அதாவது பத்மினி அப்படின்னு சொல்லப்படுற பழிவாங்கிற உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பேயை மையமாக வச்சு நகரக்கூடிய கதை. இந்த பத்மினியை பொறுத்த வரைக்கும் பாஸ்டில் வாழ்ந்த ஒரு பேரழகி அப்படின்னே சொல்லலாம். அவளோட அழகை பார்த்து மயங்கி அவளை அடையணும்னு நினச்ச ஒரு நபர்னாலே பாஸ்டில் கொல்லப்படுறா. அதுக்கப்புறம் பேயாக மாறி அவங்க எல்லாரையும் பழி வாங்குறா. ஒரு பயங்கர பவர்ஃபுல் பேயாக இருப்பான்னு சொல்லலாம். அந்த பேயை ஒரு சாமி சிலைக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த சிலையை ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த குடும்பத்தோட கடைசி வாரிசாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, இவருக்கு அந்த பத்மினி கதையை கேட்டு கேட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு விதமான பயம் அப்படின்றது இருக்குது. ப்ரெசண்ட்டாக அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் ஜாப் எல்லாத்தையுமே விட்டுட்டு பிரேக்கப்லாம் பண்ணிவிட்டு திருப்பி தன்னோட சொந்த ஊருக்கு வராரு. ஸோ தன்னோட சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த பேயை இவர் மீட் பண்ணாரா, அந்த பேய் எப்படி வெளியே வந்துச்சு, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த பத்மினியோட கதையை ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அங்கே விட்டால் அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸில் வச்ச ட்விஸ்ட் அப்படின்றது உண்மையிலே ஒரு அல்டிமேட் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கெஸ் பண்ண முடியாத மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் இவங்க ஒரு கதைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க தெரியுமா, அது சுத்தமாக தேராது அப்படின்னே சொல்லலாம். ஹீரோவோட லைஃப்பை காட்டுறன்ற மாதிரி அவரோட லவ், அவரோட வேலையில் இருக்கிற பிரச்சனைகள், இது எதுவுமே பெருசாக ஒட்டவே இல்லை. அதே மாதிரி பேயோட கதையை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பேய்க்கும் ஹீரோக்கும் காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் பாட்டுக்கு நார்மலாக போயிட்டுருக்கும். எனக்கு அதை பார்க்கும்போது பழைய தமிழ் படம் ஒன்று ஞாபகம் வச்சு, இந்த மலேசியா வாசுதேவன் சத்யராஜ்லாம் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரியான ஒரு பேயோட ரொமான்ஸ் அப்படின்றத இதில் காட்டியிருப்பாங்க. கண்ணாபின்னான்னு கதை போகுது. பட் அந்த கிளைமேக்ஸில் வச்ச ரீசனிங்கை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் அது பெருசாக ஒட்டலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப சுமாரான ஒரு ஹாரர் மூவி. டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில காட்சிகள் அப்படின்றது இருக்க தான் செய்து. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.